நவம்பர் 5ஆம் நாள் வாக். இன்றைய 2 வாசகங்களிலும் நாம் இயேசுவின் சீடர்கள் என்பதை எப்படி உலகத்திற்கு வெளிப்படுத்துவது என்பதை செய்திகளாக பெற்றுக்கொள்கிறோம். ரோமியருக்கு எழுதப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில், சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும் என்று இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அன்பின் பிள்ளைகளாக அன்பு கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை பெறுகிறோம். மேலும் நற்செய்தியின் மூலமாக இயேசு ஒரு மாறுபட்ட அழைப்பை அவரை பின்பற்ற விரும்புவோருக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு பெரிய பெரிய இறை வார்த்தை அறிவிக்கும் கூட்டங்கள் என்று நடத்துவர்கள் கூட, உங்கள் கடன் தீர வேண்டுமா, நீங்கள் அனுபவிக்கிற வேதனைகளிலிருந்தும் நோய் நோக்காடுகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமா என்று இயேசுவை வியாபார பொருளாக நினைத்து விளம்பரம் தேடி இன்றைய உலகில ஒரே கலேபரமாக இருக்கிற நிலையில், ஏன் பெரிய பெரிய பிரபலமான மருத்துவமனைகள் கூட இன்றைக்கு தங்களது சக்சஸ் ரேட் என்று சொல்லுகிற அவர்களது பெறுகிற நலன்களை சொல்லி விளம்பரங்களை மக்களுக்கு விளக்கி மக்களை ஈர்க்கிறார்கள். ஆனால் இயேசுவோ, விளம்பரம் அல்ல இது, என்னை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் சிலுவையை சுமந்து வரவேண்டிய லட்சிய பயணம் என்று நம்மை இன்று அவரை பின்பற்ற அழைக்கிறார். நாம் உண்மையான நேர்மையான மனதோடு அவரது சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னே செல்லுவோம். உலகம் நாம் அவருடைய சீடர்கள் என்பதை புரிந்து கொள்ளும். ஆமென்.